ஹாய் இன்டர்நெட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜஸ்தானில் இருக்கிற படிக்கட்டு கிணறுகள் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது துர்ஜிக்க ஜால்ரா. இது ஜோத்பூரில் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்தது சந்தா பௌரி. இது ஜோத்பூர்லேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 94 கிலோமீட்டரில் இருக்குது. இது 3500 படிக்கட்டில் இருக்குது. 800 வருஷம் பழமையான இந்த கிணறு. இதுவும் கிணறு தான். இதுக்கு அடுத்து இருக்கிறது ஹெரிடி ராணி கி பௌரி. இது ஒரு கிணறு. இதுவும் இது மாதிரி படிக்கட்டு கிணறு தான். அடுத்து பன்னா மீனாக்கா குந்தா. இது அமீர் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கிணறு. இதுவும் படிக்கட்டு கிணறு தான். அடுத்து இந்த கிணறு ராணி கே பௌரி. இதுவும் ஜோத்பூர்லேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டரில் இருக்குது. இது மாதிரி 5 கிணறு இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துர்ஜிக்கா ஜால்ரா. ஜோத்பூரில் இருக்குது. இது 250 வருடங்கள் பழமையான இந்த கிணறு. இதுதான் அந்த கிணறு. இந்த படிக்கட்டு படிக்கட்டுகளாக தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த கிணறு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இது மாதிரி தான் எல்லா கிணறும் இருக்குது. இது கொஞ்சம் சின்ன கிணறு தான். எல்லாமே சுண்ணாம்பு கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இதுதான் என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குது கிணறு. இதுக்கு நீ கீழே வரைக்கும் போய் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், குளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம் இந்த கிணத்துல. My name is Sendil Travel Diary channel. Yeah, so many times I travel, but இந்த கிணறு 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போ ஜோத்பூரை ஆண்ட ராணி துர்ஜி அவங்களால இந்த கிணறு கட்டப்பட்டதுனால அவங்க பேரை வச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டு கிணறு 1740 மகாராஜா அபய் சிங் அவங்களோட ராணி தான் இதை கட்டியிருக்காங்க. செம்மையாக கட்டியிருப்பாங்க பாருங்க. எப்படி இருப்பாங்க உள்ளே போகிறதுக்கு வசதியாக. எப்படி பிளான் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே படிக்கிட்டா அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்குது இந்த படிக்கட்டு. கிட்டத்தட்ட 200 அடி ஆழத்துக்கான கிணறு இது. எப்பயும் தண்ணி வற்றாமல் இந்த கிணத்துல இருக்குது. ராஜஸ்தான் ஒரு பாலைவன பகுதி, அதுவும் வறண்ட பகுதி. அதனால் தண்ணியை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நிறையா கிணறுகள் ராணிங்கள்லாம் கட்டியிருக்காங்க. ராணி தான் கட்டியிருக்காங்க. இந்த கிணறு கிட்டத்தட்ட 7 மாடி ஹைட்டுக்கு இருக்குது. அவ்வளோ ஆழத்தில், அவ்வளோ ஆழமாக இருக்குது. 7 மாடி ஹைட்டில் இருக்குது. 7 மாடி இருக்குது இதில். ஆக்சுவலி தண்ணி குறைய நீங்கள் கீழே இன்னும் போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த கிணத்துல ராமாயணம், மகாபாரதம் அந்த காட்சிகள்லாம் எல்லாமே சுவரில் சிற்பங்களாக பண்ணி இருக்காங்க. இந்த கிணறு நீங்கள் கீழே போக போக உங்களுக்கு மேலே இருக்கிற வெப்பத்தை விட கீழே 10 டிகிரி கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் வேறு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அப்படி தான் இருந்தது. நானே ஈவினிங் தான் போனேன். பயங்கர வெயிலில் தான் போனேன். அது ஈவினிங் அதனால் ஒரு மாதிரி வெளிச்சம் கம்மியாகி இருந்தது. அதனால் இங்கே உள்ளே போக போக கொஞ்சம் ஒரு மாதிரி சில்னஸ் அதிகமாக தான் தெரிஞ்சது. அப்படி தான் இருந்தது. லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இமேஜும் அவ்வளோ கிளியராக இல்லாமல் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஃபோட்டோ எடுத்தாலும் இப்படி தான் வருது. கோடை காலத்தில் கூட தண்ணியே வறண்ட பகுதியாக இருந்தாலும் இந்த கிணத்துல தண்ணி இருக்குமா. அவங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா ராஜஸ்தானில். அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப, அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க தான் சொன்னாங்க. சாயந்தரம் ஆனால் எல்லாம் இங்கே உட்காந்துடுறாங்க நிறைய பேர் எல்லாம். ஏன்னா அந்த வெளியில் அவ்வளோ இருந்திருக்கு. ஆனால் இங்கே வந்தோன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லோரும் மாலை நேரங்களில் இந்த படிக்கட்டில் உட்காந்து
இதனுடைய குளிரை அனுபவிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. கிணத்துலையும் மீனும் நிறையா இருந்துச்சு. இந்த கிணறு வந்து 7 மாடி ஆழம். அவ்வளோ ஆழத்தில் அவ்வளோ ஆழமாக இருக்கான். 7 மாடி ஆழத்துக்கு இருக்குது. 200 அடிக்கு மேலே ஆழமாக இருக்குது இந்த கிணறு. இது வந்து சுண்ணாம்பு கல்லால் தான் செஞ்சுருக்காங்க. சுண்ணாம்பு கற்களில் தான் அந்த தூண்லாம் செதுக்கியிருக்காங்க. அப்படியே அந்த இருந்த இடத்தையே அப்படியே செதுக்கி தான் இந்த கிணறு தோண்டியிருக்காங்க. அது எப்போ 18ஆம் நூற்றாண்டில். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிணறுங்களுமே அப்படி தான். எல்லாமே ஒரே ஆளே பண்ணல. எல்லாரும் விட்டு விட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆட்சிகரமாக மாறுறப்ப முகலாயர்கள் கொஞ்சம், அப்புறம் ராஜபுத்திரர்கள் கொஞ்சம், அப்புறம் மராத்தா அவங்க கொஞ்சம், எல்லாத்தையும் விட்டு விட்டாக பண்ணி ஒரு மாதிரி அந்த காலத்தில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த கிணறு. ஆனால் இப்போயும் இந்த கிணறு தண்ணிக்கான ஆதாரமாக தான் இருக்குங்க. சுற்றி சுற்றி எல்லா ஊருக்குள்ளே தான் இருக்குது இந்த கிணறு. இருந்தாலும் தண்ணி எப்பயுமே இருக்குது இதில். அவ்வளோதான். இந்த நம்ம பேர் துர்ஜி கா ஜலரா அதுதான் இந்த கிணத்தோட பேர். இது வந்து ஜோக்பூரில் இருக்குது. நியர் கிளாக் டவர் பக்கத்துலேயே தான் இருக்குது. கிளாக் டவர் வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். அது பக்கத்துலேயே தான், அதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். கிளாக் டவர் வந்தீங்கன்னா இதையும் நடந்து நீங்கள் பார்த்துடலாம். இந்த கிணறு செம்மையாக இருந்தது. இந்த கிணறு எல்லோரும் பாருங்கள். இதுக்கு இல்லாமல் அந்த நான் இன்னொரு 4 கிணறு உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். அதையும் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த வீடியோஸ், அந்த இமேஜஸ்லாம் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த இமேஜஸும் நான் உங்களுக்கு அதில் போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் கொடுக்குறேன், அதே நீங்கள் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு அடுத்து ஜோக்பூர் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நானும் கூடிய விரைவில் ஜோக்பூர் வீடியோ வந்துடும், அடுத்த வீடியோ. தேங்க்யூ. நம்ம செந்தில் ட்ராவல் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனிமேல் ஃபுல்லாக ராஜஸ்தான் வீடியோஸ் தான் பார்க்கலாம். ஜோக்பூர் பார்ப்போம், அடுத்து உதயபூர் பார்ப்போம், அப்புறம் ஜெய்ப்பூர் பார்ப்போம், அப்புறம் ரத்தன்பூர் பார்க்க போகிறோம். டைகர் ஃபாரஸ்ட் அங்கேயும் பார்க்க போகிறோம், அதையும் பார்ப்போம். வரிசையாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ராஜஸ்தான் வீடியோஸாக பார்க்கலாம். இன்னொரு 2 மந்த்துக்கு ஃபுல்லாக ராஜஸ்தான் வீடியோஸ் தான் பார்ப்போம். செந்தில் ட்ராவல் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.